அதியமான் என்னும் ஓர் அரசனை காணவே ஔவையார் வந்திருந்தார். அதியமான் அவரிடம் அருநெல்லிக்கனி ஒன்றை அன்புடன் தந்து நின்றான். நெல்லிக்கனியை உண்டுதான் களிப்புற்ற ஔவையார் கனி மிகச் சுவைதான் என்றார். கனிகளிலே இக்கனி தனிரகம் இதுபோல் நான் கண்டதே இல்லை என்றார். அன்னையே இக்கனி அதிசயமானதாம் கிடைப்பதற்கு அரிதாகும். உன்னத கனி இதனை உண்டவர் எவருக்கும் உறுதியாய் ஆயுள் நீளும். ஒன்றுதான் கிடைத்தது உண்ணலாம் என்றிருந்தேன், உங்களை கண்டுவிட்டேன். உங்களை கண்டதும் ஒரு கணம் யோசித்து உங்கள் வசம் தந்துவிட்டேன். அதியமான் சொன்னதும் ஔவையார் கேட்கின்றார். அதிசய நெல்லியை நீ உண்ணாமல் ஏன் எனக்கு தந்தாய்? ஆச்சரியம் கொண்டேனப்பா, ஆனந்தம் கொண்டேனப்பா. அன்னையே அரசன் என் ஆயுள்தான் நீழ்வதால் அர்த்தம் தான் என்ன உண்டு? அருந்தமிழ் புலவர் நீர் அதிக நாள் வாழ்வதால் அநேக நன்மை உண்டு. என் வாழ்வு நீண்டிடில் எத்தனையோ போர்களில் எத்தனையோ உயிர் பறிப்பேன். என் தாய் நீர் வாழ்ந்திடில் எதிர்கால சந்ததிக்கு எத்தனையோ கவி படைப்பேன். அதனால் தானே கனி தந்தேன் என்று அதியமான் விளக்கம் சொன்னான். அரசன் அன்பில் அகம் நெகிழ்ந்த ஔவை அவனுக்கு வாழ்த்து சொன்னார். அதியமான் என்னும் ஓர் அரசனை காணவே ஔவையார் வந்திருந்தார். அதியமான் அவரிடம் அருநெல்லிக்கனி ஒன்றை அன்புடன் தந்து நின்றான். நெல்லிக்கனியை உண்டுதான் களிப்புற்ற ஔவையார் கனி மிகச் சுவைதான் என்றார். கனிகளிலே இக்கனி தனிரகம் இதுபோல் நான் கண்டதே இல்லை என்றார். அன்னையே இக்கனி அதிசயமானதாம் கிடைப்பதற்கு அரிதாகும். உன்னத கனி இதனை உண்டவர் எவருக்கும் உறுதியாய் ஆயுள் நீளும். ஒன்றுதான் கிடைத்தது உண்ணலாம் என்றிருந்தேன், உங்களை கண்டுவிட்டேன். உங்களை கண்டதும் ஒரு கணம் யோசித்து உங்கள் வசம் தந்துவிட்டேன். அதியமான் சொன்னதும் ஔவையார் கேட்கின்றார். அதிசய நெல்லியை நீ உண்ணாமல் ஏன் எனக்கு தந்தாய்? ஆச்சரியம் கொண்டேனப்பா, ஆனந்தம் கொண்டேனப்பா. அன்னையே அரசன் என்
ஆயுள்தான் நீழ்வதால் அர்த்தம் தான் என்ன உண்டு? அருந்தமிழ் புலவர் நீர் அதிக நாள் வாழ்வதால் அநேக நன்மை உண்டு. என் வாழ்வு நீங்கிடில் எத்தனையோ போர்களில் எத்தனையோ உயிர் பறிப்பேன். என் தாய் நீர் வாழ்ந்திடில் எதிர்கால சந்ததிக்கு எத்தனையோ கவி படைப்பேன். அதனால் தானே கனி தந்தேன் என்று அதியமான் விளக்கம் சொன்னான். அரசனின் அன்பில் அகம் நெகிழ்ந்த ஔவை அவனுக்கு வாழ்த்து சொன்னான்.